ஈரோடு ஸ்பெஷல் ஜப்பான் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். ஜப்பானுக்கு இந்த ரெசிபிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈரோட்டில் ஒரு ஃபேமஸான சிக்கன் ரெசிபி செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு 500 கிராம் எலும்புகள் அல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டை பசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். போதுமான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் இந்த சிக்கன் துண்டுகள் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஒன்றா திருப்பி விட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த சிக்கன் துண்டுகள் எல்லாம் ஒரு 80% குக் ஆனால் போதுங்க. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். மீதம் இருக்கிற எல்லா துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது 80% வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பொரிக்காதீங்க, ஏன்னா இதை மறுபடியும் பாலில் போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப சூயி ஆயிரும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 8 பல் பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குடை மிளகாயை இந்த மாதிரி கியூப்ஸை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. குடை மிளகாய் நல்லா கிரன்ச்சியாக தாங்க இருக்கணும். அடுத்தபடியாக 200 ml கொழுப்பு நிறைந்த பால் சேர்த்துருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மெதுவாக கொதிக்கட்டும். பால் சேர்த்துக்கும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பால் சேர்த்துக்கோங்க. பாலை வேக வைக்கும் போதுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க, திரிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முந்திரி விழுது சேர்த்துக்கலாம். 8 முந்திரி பருப்பை தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சு சேர்த்துக்கிறேன். இந்த கலவை நல்லா வேகட்டும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் அண்ட் கலரை மாற்றாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சேர்த்த பால் எல்லாம் அப்படியே நல்லா சுண்டி திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் பொரிச்சு எடுத்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்த கையோட நல்லா சிம் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அந்த கலவையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த கிரேவிலே அந்த சிக்கன் வேகட்டுங்க. கடைசியாக வெங்காயத்தாளோட பச்சை பகுதிகளை மேலே தூவி இந்த ஜப்பான் சிக்கனை ஃபினிஷ் பண்ணிடலாம். வாவ், நல்லா திக்கா நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். சிக்கன் மேலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குங்க. பார்க்குறக்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ? சுட சுட. வாவ், அவ்வளோ ரிச்சாக இருக்குது, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்கள் குட்டீஸ் அண்ட் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமி ரிச் ஜப்பான் சிக்கன் ரெசிபி எல்லாம் ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.